அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் கூட வீணடிக்காம நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க எபேசியர் 3:8. எபேசியர் 3:8. சிறியவனாகிய நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கணும். இதுல வெளிப்படையா இல்லை. அதாவது பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பவுல். 1ல இருந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 1ல நீங்க வாசிங்க, உங்களுக்கு தெளிவா இருக்கு. இது நிமித்தம் பவுலாகிய நான் கட்டுண்டவனாய் இருக்கிறேன், உங்களுக்காக அப்போ தெய்வ கிருபை அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. நம்மளோட வாழ்க்கை நன்றாக சீராக அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அவருடைய சுத்த கிருபை தான். அதை பத்தி சொல்றது தான் எபேசியர் 3 முழுவதுமே. இப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்கணும், தெளிவு. அப்போ அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் பவுல். அவரை தாழ்த்துறாரு. அதனால தான் பவுல் என்றால் சிறியவன், சவுல் என்றால் பெரியவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரியும். 8 வாசிங்க. பரிசுத்தவான் தேவன் அன்பான குடும்பத்துக்கு தரும் வார்த்தை, கிருபை ஏன் நமக்காக அளிக்கப்பட வேண்டும்? கிருபையை நம்ம பெற்று இருக்கிறோம், அதை ஏன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அறிவு உங்களுக்கு எப்போ வரோம்னா, அதுல இருக்கிற உள்ளாழங்களை நீங்கள் அறியும் போதுதான் கிருபைனா என்னன்னே உங்களுக்கு புரியும். எனக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார், கிருபை எனக்கு அதாவது எனக்காக அருளப்பட்டு இருக்கிறது அப்படி நம்ம சொல்றது மட்டும் இல்லை, அது ஏன் அருளப்பட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு வேகமா நான் பண்றேன், நான் முடிக்கிறேன். இதுல இந்த 3வதுல 2ல இருந்து 5 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா மேலோட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஒரு உள்ள ஆழங்கள் இருக்கும். வாசிங்க 2. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இவரோட வாஞ்சை எல்லாமே எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. நான் இதை சார்ந்தவன், நான் சிஎஸ்ஐ சார்ந்தவன், நான் ஆர்சிஎஸ் சார்ந்தவன், இதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரே சரீரன்ற வார்த்தைய அடிக்கடிக்கு இவர் யூஸ் பண்ணுவார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு சொல்லுவார். பாத்தீங்களா? அது ஏன் சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அனைவரும் ஒரே சரீரம் அப்படின்னு அங்க உறுதியா சொல்லணும்னு தான் அவர் சொல்றாரு. 2ல பாருங்க, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறேன்னா, அவர் பிரசங்கம் பண்ணும் போது கேட்டு எல்லாருக்குள்ளும் நாங்க எல்லாருமே ஒரே ஆவியை பெற்றவர்கள் அப்படின்ற ஞானம் வரணும்னு தான் கிருபையை கொடுப்பார். கிருபை அப்படின்றது என்னை மட்டும் தேறினவனாய் மாற்றாது, எல்லாரையும் தேறினவனா மாற்றும். உங்களுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் போது அந்த வார்த்தை மூலமாவே நம்ம வேறுபட்டவர்கள் அல்ல, ஒன்றுபட்டவர்கள் புரிய வரணும். அதுதான் கிருபை. அதுக்காக தான் கிருபையை கொடுத்திருக்கிறாரு. தெய்வ கிருபைய நீங்க அறிஞ்சிங்கன்னா தான் கிருபை ஏன் எனக்கு அளிக்கப்பட்டது அப்படின்ற தெளிவையும் தேவன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு வெளிப்படையாய் உங்களுக்கு தேவனே விளக்க வல்லவராய் இருக்கிறார். இதுல 2ல அப்படி சொல்லிட்டு 3ல சொல்றாரு, அது என்னவெனில் ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்குள்ளாக ஒரே சரீரமா இருக்கிற நம்ம அவர் வாக்குதத்தம் அதாவது வாக்குதத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடன் பங்காளிகளா இருக்கிறோம், வேறு பிரிக்கப்பட்டு இல்லை.
அதாவது பிரிக்கப்பட்டு நீங்க என்னோட கீழே நாங்க உன்னோட மேல அப்படின்றது கிடையாது. எல்லாருமே ஒரே ஈக்குவல் தான், சரி சமம் அப்படின்றத இங்க சொல்றாரு. உடன் பங்காளினா அவருடைய வாக்குதத்தம் என்ன சொல்லுதோ அதை கீழ்ப்படிந்தா தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனாலதான் இங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம், ஒரே சரீரமா உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கணும். ரெண்டு விஷயம்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நான் யார் நடக்கிறாங்களோ அவங்க மேல தேவன் பிரியமா இருப்பார். சுகபோகமா நடந்தா தேவன் அவங்க மேல பிரியமா இருக்க மாட்டார். அப்ப பவுலோட வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை பிடித்து கொண்டு தெய்வ கிருபையை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். உங்களுக்காக தேவன் என்ன வார்த்தை என்கிட்ட கொடுக்கிறாரோ அதை சொல்றதுதான் மிகப்பெரிய கிருபைன்னு புரிஞ்சுக்கிறார். கிருபைய சொல்லி ஒருத்தங்களால புரிய வைக்க முடியாது. தேவன்கிட்ட இருந்து அதுதான் ஆகணும், நமக்கு கொடுக்கப்படணும். அதை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் என்ன பண்றாரு, கிருபனா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது, அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு தான் தேவன் என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. ஒரே ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிருபை அளிக்கப்படுவது முக்கியம் அல்ல, கிருபைனா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது எப்போ புரிய வரணும்னா ஒரே மனதோடு இருக்கும் போது. சரீரம் வெவ்வேறு அல்ல, அவருக்குள்ளாக ஒரே சரீரம் அப்படின்னு நீங்க எண்ணம் கொள்ளும் போதுதான் இதை பத்தி புரிஞ்சுப்பீங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கோ எழுதப்பட்டு இருக்கு, மறுபடியும் உறுதிப்படுத்துறார். அது எங்க நம்ம பார்க்கலாம், வேற எங்கேயுமே கிடையாது. எபேசியர் நீங்க 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க, 9-10 வாசிங்க. காலங்கள் நிறைவேறும் போது எங்களுக்கு அறிவித்தார். தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இங்க இந்த வார்த்தை இருக்கும், ரகசியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். நீங்க 4-5 நீங்க வாசிச்சீங்கன்னா அதே வார்த்தை அங்க இருக்கும் பாருங்க, வாசிங்க. 3:4-5 எபேசியர் 3:4-5. அறிவை அறிந்து கொள்ளலாம். இது அப்போ மேலோட்டமா படிச்சா புரியாது. இத மறுபடியும் நம்ம இப்போ பார்க்க போறோம். தேவன் எப்படி உங்களுக்கு வெளிப்படுத்துறாருன்னு பாருங்க. 1ல மறுபடியும் 9-10 வாசிங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும், ஒன்றாய் கூட்டப்பட வேண்டும். இந்த அறிகிற அறிவு தான் முக்கியம்ன்றார். பூலோகத்தில் இருக்கிற எல்லாருமே எப்படி வேணா இருக்கலாம், ஆண் பெண், சிறியவங்க பெரியவங்க, குண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஒல்லியா இருந்தாலும் பரவாயில்ல, தாடி இருந்தாலும் பரவாயில்ல, தாடி இல்லைனாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பூலோகத்தில் இருக்கவங்களும் பரலோகத்தில் இருக்கவங்களும் ஒன்றாய் கூட்டப்படுவதுதான் மிகவும் முக்கியம். மனுஷங்க முக தோற்றத்தை பார்ப்பாங்க, தேவன் அப்படி பார்க்க மாட்டார். தேவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், நியாய பிரமாணத்தின்படி வாழணும். என்னோட வார்த்தை, அவரோட வார்த்தை தான் நியாய பிரமாணம். அதன்படி யார் வாழுறாங்களோ அவங்க புரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே ஒரே சரீரம், யாரையும் வெறுக்க மாட்டாங்க. பூலோகமும் பரலோகமும் இரண்டுமே ஒன்றாய் கூட்டப்படுவது மிகவும் முக்கியமானது. இதை தான் அங்க சொல்றாரு. எல்லாருமே எப்படி இருக்கணுமா, உடன் பங்காளிகளா இருக்கணுமா, பிரிக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. உடன் பங்காளிகளா இருக்கும் போதுதான் நம்ம என்ன சிந்தை இருக்காது, அவங்க வேற நம்ம வேறன்ற சிந்தை இருக்காது. எல்லாருமே தேவனுக்குள்ளாக ஒன்றுபட்டு இருக்கோம் அப்படின்ற எண்ணம் வரும். அடுத்த வசனம் வாசிங்க, 10. எங்களுக்கு அறிவித்தார். அப்போ வேறுபட்டு பிரிஞ்சு இருக்கும் போது அவருடைய தயவுள்ள சித்தத்தை அறிவிக்க மாட்டாரு. எல்லாருமே ஒன்றாய் கூட்டப்பட்டு இருக்கும் போதுதான் அறிவிப்பார். இப்போ நம்ம ஒரு ஜப கூடுகை வைக்கிறோம், எல்லாருமே கூட்டப்பட்டு இருக்கிறோம், ஒன்றாய் கூட்டப்பட்டு இருக்கிறதுனாலதான் அவரோட வார்த்தையை சொல்றாரு. நான் தனியா ஒரு ரூம்ல போயிட்டு அங்க ஜன்னல் கதவு அது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பைபிள் எடுத்து பேச முடியுமா? ஆட்களே இல்லை,
என்னால் பேச முடியாது. ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனுள்ளோருக்கு தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்றாய் கூட்டப்படுவது மிகவும் முக்கியமானது. ஏன் வரோம்? கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியம், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றுபட்டு இருக்கோம். நம்ம வெவ்வேறு ஆட்கள் தான், ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றுபடுவது மிகவும் முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமா இருக்கிறோம். மாம்சத்தின்படி வெவ்வேறு சரீரம் தான், ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமா இருக்கிறதுனால இந்த வார்த்தை தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்பதான் அறிவிப்பார். பிரிக்கப்பட்டிருக்கும் போது அறிவிக்க மாட்டார். ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும் அப்படின்னா தம்பிக்கு தெரியும். இப்போ கிளாஸ்ல ஒரு முக்கியமான டாபிக் ஏதோ எடுக்கிறாங்க. 3 பேர் தான் ப்ரெசன்ட்னு வைங்க, 37 பேர் ஆப்சண்ட். கிளாஸ் எடுப்பாங்களா? மறுநாள் ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு 30 பேரோ 35 பேரோ வந்தா அப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒன்றாய் கூட்டப்படுவது மிகவும் முக்கியமானது. அப்பதான் என்ன பண்ணுவாங்க? சரி, திருப்தியா இன்னைக்கு லெசன் எடுக்கிறேன், லெட்ஸ் வி மூவ் ஆன் டு ஏதோ ஒரு டாபிக்னு வைங்க, அதை பத்தி அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைனா உங்க 3 பேருக்கு வேற எடுக்கணுமாப்பா, சரி எல்லாம் வந்த பிறகு நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. எங்க ஒற்றுமை இருக்குதோ அங்கதான் தேவன் வருவார். வேற்றுமையா யாரு பார்க்கிறாங்களோ அங்க தேவன் வரமாட்டார். ஒற்றுமையுடன் ஒரே சரீரமாய் எல்லாருமே கூட்டப்பட்டு இருக்கும் போதுதான் அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை அறிவிப்பார். அப்போ கிருபை அப்படின்றது ஏதோ அதை நாம் அறிந்து கொள்வது மட்டும் இல்லை. கிருபையை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் சொல்ற காரியங்களை நல்லா காது கொடுத்து கேட்கணும். ஒன்று கூடுவது மிகவும் முக்கியமானது. அவருடைய தயவுள்ள சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. அப்பதான் நமக்கு புரியும், இதுதான் தேவனுடைய மெய்யான கிருபை. இதெல்லாம் அறியாம அவருடைய கிருபை என்னை நடத்துகிறதுன்னு சொல்லவே கூடாது. தேவனுடைய கிருபை என்ன நடத்துது, ஆனா நான் யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டேன். நம்ம சொல்லுவாங்கல்ல, இன்ட்ரோவர்ட்னுவாங்கல்ல, இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுக்குள்ளாக வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம மாம்சத்துல இருக்கிற கரைகள்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு தான் வாழணும். நான் லாஸ்ட் வரைக்கும் மாற மாட்டேன் அப்படின்றதெல்லாம் விசுவாசிகளுக்கும் ஊழியருக்கும் அது எடுபடாது. தேவன் எவ்வாறு அன்பா இருந்தார், நானும் அப்படி இருப்பேன். தேவன் எல்லா வீட்டுக்கும் போனார், அது போல போனோம். விரோதியோ யாரோ மன்னிப்பது மிகவும் முக்கியமானது. தேவனுக்கு சில காரியம் அருவருப்பா இருக்கா, அப்ப மட்டும் அங்கிருந்து விலகிடுங்க, அவ்வளவுதான். ஆனா ஒன்றுபட்டு இருப்பது மிகவும் முக்கியமானது. தாழ்மையா இருப்பது மிகவும் முக்கியமானது. இது எல்லாத்தையும் பவுல் கடைபிடித்ததுனாலதான் அந்த வார்த்தை அவர் என்ன பண்றாரு, ஜனங்களுக்கு சொல்றாரு. இதனாலதான் 3:2 பாருங்க, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் கேட்டிருப்பீர்களே. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதற்கு முன்பாக கேட்டிருக்கீங்க, அதை தான் மறுபடியும் உறுதிப்படுத்துறேன். ஆரம்பத்தை உங்களுக்கு சுருக்கி சொன்ன, வரக்கூடிய நாட்கள்ல தேவன் என்ன பண்ணுவார், உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். குறுகி சொன்னாலும் அதுதான். அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் சொன்னாலும் அன்புதான், ஒரு பேராகிராஃபா சொன்னாலும் அன்புதான். அப்பா அம்மா மேல எப்படி அன்பா இருக்கிறியோ அது போல எல்லாருக்கிட்டையும் அன்பா இரு, இறுதி வரைக்கும் இரு, ஒரு நாளும் மாறாத, யாரு மேலேயும் என்ன பண்ணாத, விரோதிச்சு உன்னை நீ காயப்படுத்திக்காத, எல்லாரு மேலேயும் ஒரே அன்போட இரு, வேற்றுமைப்படுத்தி அன்பு காட்டாத அப்படின்னு விரிவா சொன்னாலும் அன்புதான். அவர் எப்படி சொல்றாரு, உங்களுக்கு நான் சுருக்கமாகவும் சொன்னேன், விளக்கமாக அதாவது விளக்கமாகவும் சொல்றேன், ஆனாலும் அந்த கிருபை ஏன் அளிக்கப்பட்டது அப்படின்ற ஞானம் எப்போ வரும்னா, இது எல்லாத்தையும் அறிஞ்சா மட்டும்தான் வரும். அவருடைய தயவுள்ள சித்தம் என்னன்னு அறியணும். நம்முடைய சித்தம் சில வேளைகள்ல மாறிடும். அது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் என்ன ஆகாது, நம்மளுடைய திட்டமும் சரி நம்மளுடைய சித்தமும் சரி நடக்காது. அவருடைய சித்தம் மட்டும் தான் நடக்கும். எப்படின்னா, எல்லாத்தையும் ஏற்பாடு செஞ்சிருவோம், கடைசி நேரத்துல தேவன் அப்படி என்ன பண்ணிடுவாரு, மாற்றிடுவாரு. ஏன்னா என்னுடைய சித்தம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டியாப்பா, எல்லாம் சொல்லுவாங்க. மேரேஜுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்பா இந்த கல்யாணம் ஏன்பா நடக்குது, உனக்கு பிடிச்சதுனாலயா, அப்பாவுக்கு பிடிச்சது இல்லை, அப்பா சொன்னாங்க அதனாலதான் நான் திருமணம் பண்றேன். என்ன கேட்டா நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம்,
அப்பா கேட்டார் அதான் பண்றேன், எனக்கு விருப்பமா இருக்கு அதான் பண்றேன், தேவனுக்கு விருப்பமா இருக்கு அதனால பண்றேன். இத எந்த மணமகன் மணப்பெண் சொல்றாங்களோ அவங்களோட வாழ்க்கை தான் இறுதி வரை நிலைத்து நிற்கும். எங்க அப்பா சொன்னாரு, கட்டாயத்தினால என்ன பண்ணிட்டேன், நான் திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்றது கிடையாது. நான் இதற்கு முன்பாகவே சொன்னேன், மேரேஜ் அப்படின்றது தேவனோட பேஜில் எழுதப்பட்டு இருக்கணும், கேஜா இருக்கக்கூடாது. அப்படின்றப்போ அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, பெரியம்மா சொன்னாங்க, பெரியப்பா சொன்னாரு அப்படின்றது இல்லை. தேவன் சொன்னாரு, நான் செஞ்சேன். நான் ஜெபத்துல இருந்தேன், தேவனுடைய சித்தத்துக்கென்று என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். தேவன் நடத்தினார். பல போராட்டங்கள் வந்தாலும் முடிவு சம்பூரணமா இருந்தது. உங்களுடைய சித்தத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆரம்பத்துல இருந்து இறுதி போற வரைக்கும் நல்லா இருக்கும் உங்களுடைய சித்தம். முடிவு உங்களுடைய சித்தத்துக்கென்று தேவன் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவருடைய சித்தம் இருக்கும் போது ஆரம்பம் நல்லா இருக்காது, இடையில நல்லா இருக்காது, முடிவு வரைக்கும் நல்லாவே இருக்காது. ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அப்படிதான் இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டே வரார். ஆரம்பம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, சோகமா இருக்கா, ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வியாதிப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க தம்பி கூட தேவன் அறிந்து இருக்கிறார். இரவுல தூக்கம் வராம எப்படி எனக்கு தெரியும், ஏன்னா அதுல நான் கடந்து போய் அந்த பாதையில நானும் உங்களோடு கடந்து வந்துட்டே இருந்திருக்கிறேன். 13 ஆண்டுகள் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. இரவுல தூங்காம இருந்த நாட்கள் அநேகமா இருந்தது. இன்று எனக்கு ஜீவனை தந்தவர் நாளை உங்களையும் சாட்சியா எடுத்து பயன்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன், மிராக்கிளின் எழுந்து சாட்சி சொல்லணும். தேவன் கஷ்டத்தின் பாதையில் நடத்தினார். என்னால முடியவே முடியாதுன்னு நினைச்சேன், ஸ்டெப்ஸ் கூட ஏற முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா தேவன் என்னை ஓட வைத்தார். ஹார்ட் பீட் சீரா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் வைப்பார். எப்போ தேவனுடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கும் போது. வாயிலிருந்து என்னம்மா பயமா இருக்கு எப்படி இருக்குன்னு வரவே கூடாது. தேவன் சில நேரங்கள்ல வந்து வெளிப்படுத்துவார். உங்களுடைய திட்டம், உங்களுடைய சித்தம்லாம் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த வலி இருக்கும் போது என்னென்னவோ எண்ணத்தை கொண்டு வருவான். எனக்கு தெரியும், என்னென்னவோ எண்ணம் போயிடும். கை காலெல்லாம் சில் என்ன ஆயிடுச்சு, எப்படி என்னென்னவோ கனவு வருது, அப்படிதான் வந்து கொண்டு போகான். ஆனா தேவனுக்கென்று உங்களுடைய வாழ்க்கை வந்து கொடுத்துருங்க. உம்முடைய சித்தம்பா, என்ன நடத்துவீங்க. இன்னைக்கு நான் கண்ணீர் வந்து சிந்தலாம், வலியா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், திருப்தியா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன். ஆரம்பம் அற்பம் தான், முடிவு சம்பூரணம். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கண்டிப்பாக தேவன் நடத்துவார். ஏன்னா அவருடைய கிருபை உங்களை தாங்கும். அவருடைய கிருபை என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். அவ்வாறு கொடுக்கும் போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அறிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும், ஏன் எனக்கு அவருடைய கிருபை அருளப்பட்டு இருக்கிறது. வியாதியிலிருந்து விடுதலையாக்க, சுகம் தர, நோய்களிலிருந்து வந்த ஒரு பிசாசின் பிடியிலிருந்து உங்களை சுகப்படுத்த. அதனாலதான் ஒன்றும் இல்லாதவனுக்கு தான் கிருபை. நம்ம எல்லாமே ஒன்றும் இல்லாதவன் தான், எல்லாமுமா மாற்ற தேவனால முடியும். உள்ளத்துல அந்த வலி இருக்கும் போது சிரிக்கணும்னு தோணும், ஆனா சிரிக்க முடியாது. எனக்கு தெரியும், ஆனா அப்படி ஏன்னா முடியாது, நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த வலி. அதனால உள்ளத்திலிருந்து சிரிக்கும்படியாக ஒரு நாட்கள் மிக விரைவில் வரப்போகிறது. என்ன ஐபிபியோ லோ பிபியோ கவலையோ படாதீங்க. உங்களுக்கு மாம்சத்துக்குரிய ஆகாரத்திலையும் ஆவிக்குரிய ஆகாரத்திலையும் தேவன் உங்களை திருப்தியா எடுத்து பயன்படுத்துவார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்க மறுபடியும் 3:8 வாசிங்க. ஒன்னே ஒண்ணு தாழ்த்தணும். அவர் தாழ்த்துறாரு பாருங்க. அவரால் முடிஞ்சிருந்தா எல்லாரிலும் நான் பெரியவன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம், சொல்லிருக்கலாம். ஏன்னா அளவுக்கு, அதாவது அந்த மொத்தமா 66 புஸ்தகங்கள்ல இவர் தான் 13 இருந்து கிட்டத்தட்ட 14 புஸ்தகம் எழுதுறாரு. அவரு உள்ளத்துல இருந்து சொல்லிருக்கலாம், நான் எல்லாரிலும் பெரியவன். ஆனா உண்மையில என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர் பவுல் மட்டும்தான். இன்னும் கேட்டா வேதாகமத்திலேயே சாலமோனை விட அறிவில் சிறந்தவரா இருந்திருக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க சில ஞானிகள் சொல்றாங்க. அவரோட வார்த்தைலாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது.
அவ்வளவு ஆழமா இருக்கும். அதனால தான் அந்த எபிரேயர் புஸ்தகத்தை ரொம்ப பேரால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அது யாரால் எழுதப்பட்டதுன்னு சொல்லப்படலை. ஆனால் பவுலால் எழுதப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு சில ஆதாரங்கள் இருக்கிறது. அதனாலதான் ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, தாழ்த்துறாரு. எல்லாரையும் விட நான் சிறியவன். நீங்க தாழ்த்தும் போதுதான் அவருடைய கிருபையை முழுமையா புரிஞ்சுப்பீங்க. வாசிங்க அப்படியே. கிறிஸ்துவினுடைய ஒரு காரியம் உங்களுக்கு அளவில்லாத ஐஸ்வர்யத்தை உங்களோட வாழ்க்கையில் தேவன் தருவார். இன்று ஒன்றுமில்லாது இருக்கலாம், கையில வருது தங்கல, அப்படியே போயிடுது, எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு உங்களுடைய இருதயம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அளவுக்கு அந்த ஜாஸ்தியான ஐஸ்வர்யத்தை உங்களோட வாழ்க்கையில் தேவன் கண்டிப்பாக தருவார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா பரலோகத்தை நேராக தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்படியே வாசிங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போ? நம்ம நல்லா இருக்கும் போது, ஆரம்ப காலகட்டத்துல இவ்வளவு போராட்டங்கள்ல இருந்து தேவன் என்னை மீட்டு கொண்டு வந்தார். அவருடைய சுத்த கிருபை உங்களையும் தேவனுடைய கிருபை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். அப்ப சொல்லும் போதுதான் உங்களுக்கே புரியும் ஏன் கிருபை அருளப்பட்டு இருக்கிறது. பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லவே அருளப்பட்டு இருக்கிறது. இதுல நீங்க 12 இந்த 13 மட்டும் வாசிங்க, நம்ம முடிச்சிடலாம். இரண்டு காரியங்கள். அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு. தேவன் சொல்ற வார்த்தை, தைரியமும் நம்பிக்கையோடு இருங்க. தைரியமும் நம்பிக்கையும் தான் மிகவும் முக்கியம். பிசாசு அதை கெடுக்கணும்னா பல திட்டம் போடுவான். தைரியம் நம்பிக்கை. ஏன் உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை இருக்கணும்? என்னோடு தேவன் இருக்கிறார். இரவுல அம்மா தூங்கலாம், தேவன் தூங்க மாட்டார். தேவனுக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஹார்ட் பீட் சீராக இருக்கும். நானும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிதான் நினைச்சேன். இந்த +2 படிக்கும் போது, அது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட், தேர்ட் இயர் வரைக்கும் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறமா முழுமையாக தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தேன். ஒன்று சொன்னேன், இனி இந்த மாம்சம் எனக்கென்று இல்லை, உங்களுக்கென்று. அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு வியாதி இல்லாமல் தேவன் நடத்துகிறான். இதே போல இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் நீங்கள் நின்று சாட்சி சொல்லணும். நாங்கள் அதை கேட்கணும். கேட்டு தேவன் மேன்மையான காரியங்களை செய்தார் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். கண்டிப்பாக அது நடக்க போகிறது உங்களுக்கு. அப்போ தைரியமும் என்ன வேணும்? தைரியமும் திட நம்பிக்கையும். திட நம்பிக்கை. நடத்துவார்ன்ட்டு அடுத்த நிமிஷம் நடத்துவாரா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் நடத்துவார். தைரியமும் திட நம்பிக்கையும். இது 2 இருந்தாதான் தேவனிடத்துல சேர முடியும். தைரியமும் திட நம்பிக்கையும் இருக்கும் போது நம்ம என்ன சொல்றோமோ அதை தேவன் கேட்பார். அப்பதான் அவருடைய கிருபை நம்மை நடத்தும். அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால், அதாவது அவரை பற்றும் 13, ஆகையால் உங்கள் நிமித்தம் அவரே பலவித சோதனைக்குள்ள இருக்கிறாரு. நீங்க 3ல் 1, 2 அப்படியே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவரே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, சோர்ந்து போயிருக்காரு. அவர் எழுதும் போது சொல்றாரு, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அது உள்ள ஆழம் இருக்கு பாருங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல சோர்ந்து போகாதீங்க, அது உங்களுக்கு மகிமையா அமையும் சொல்றாரு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபை நிமித்தம் உங்களுக்கு வருவதுதான் மகிமை. கிருபை அறிஞ்சிட்டீங்கன்னா அந்த மகிமையை அறிஞ்சுப்பீங்க. எனக்கு மகிமை இருக்கு, அதனால கிருபை வருமானம் இல்லை. கிருபை ஏன் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு மகிமையான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் வெவ்வேறு அல்ல, ஒரே சரீரம் சொல்லிட்டு அறிஞ்சுக்குங்க. அதை தாண்டி நம்ம அங்க பார்த்தோம், அவருடைய சத்தியம் என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அதை அறிஞ்சுக்கணும். பரலோகத்தில் இருக்கவங்களும் பூலோகத்தில் இருக்கவங்களும் ஒன்றாய் கூட்டப்படும் போதுதான் அவருடைய வார்த்தையில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், நமக்கு விளக்குவார்.
2 காரியங்களை நாங்கள் சொல்லிவிட்டு கடந்து போனாலும் அந்த 2 காரியம் இங்க தான் இருக்கும், கிருபையும் மகிமையும். நீங்க சாட்சி சொல்லும் போது இந்த 2 வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க. தேவனுடைய கிருபை என்னோட வாழ்க்கையில பல மேன்மையான காரியங்களை செய்தது, அதன் பிறகு என்னை தேவன் மகிமையாக எடுத்து பயன்படுத்தினார் அப்படின்னு வந்து சொல்லும் போது பரலோகமும் சந்தோஷப்படும், நீங்களும் நித்திய சந்தோஷமாக இருப்பீங்க. கண்களை மூடலாம்.